திருமணத்துக்கு முன்னாடி காசிக்கு போகலாமா கூடாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அத பத்தின ஒரு சின்ன அலசல் தான் இது. காசி மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுங்கிறது அது ஒரு பெரிய ஆன்மீக விஷயங்க. குறிப்பா கல்யாணம் ஆகாதவங்க அங்க போறது பத்தி ஏன் 2 தடவை யோசிக்கணும்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். காசிக்கு போறது வெறும் டூர் போற மாதிரி கிடையாது. அது பல பிறவிகளோட புண்ணியம் இருந்தாதான் சாத்தியமாகும்னு சொல்வாங்க. சோ உங்களுக்கு உண்மையான பக்தி இருக்கு, காசியோட மகிமை புரியுது, நம்ம பாவங்கள அங்க போய் சரி பண்ணணும்னு ஒரு ஆழமான எண்ணம் இருக்குன்னா, நீங்க எப்ப வேணாலும் தாராளமா போகலாம். அதனால நல்லது மட்டுமே நடக்கும். சரி, அடுத்ததா, ஒருவேளை பக்தி இல்லாம சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலிக்காகவோ இல்ல வீட்ல கட்டாயப்படுத்துறாங்கன்னு போனா என்ன ஆகும்? இப்படி போறது உங்க கர்மாவை குறைச்சாது, அதுக்கு பதிலா அதை இன்னும் அதிகமாக்கிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதனால வாழ்க்கையில சில வருஷங்களுக்கு பின்னடைவு கூட வரலாம்னு சொல்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்லப்போனா, நீங்க காசிக்கு போறதுக்கு உங்க கல்யாணம் ஒரு தடையே கிடையாது. உங்க நோக்கமும் பக்தியும் தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.